திரும்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்க. பெட்ரோல் இல்லாம ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம தெருவா அலைஞ்சோம்ல. கேஸ் இல்லாம, சிஎன்ஜி கிடைக்காம. திரும்ப இந்தியாவுக்கு அதோட ஒரு மோசமான நிலைமை வரப்போகுது. ஏன்னா, அமெரிக்கா திரும்ப ஈரான தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேர்ல்டு நியூஸ பாக்குற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையில போர் நடக்குது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா கடந்து போயிடுறீங்க. ஆனா இப்ப கூட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் பிரச்சனை. ஆனா பாதிக்கப்படுறது அதிகமா யாருன்னு தெரியுமா? இந்திய மக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ரொம்ப வருஷமாவே போர் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த போர் வந்து ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப பீக்ல போகும்போது போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்காவும், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா ஈரானும் வந்துச்சு. கடைசியில அந்த 2 நாடுகளும் போரை நிப்பாட்டின்னு அமைதியா போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அமெரிக்காவும் ஈரானும் அவங்களோட போரை நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டே இருந்தாங்க. இந்த பிரச்சனை கொஞ்ச நாளா கொஞ்சம் சைலண்ட் ஆகி நார்மலா இருந்தாங்க. நேத்து சடனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து ஈரான் மேல நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 90 இடங்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அந்த 90 இடங்களுமே ராணுவ ஏவுதள மையங்கள். ஏன் இந்த மாதிரி இடங்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்களோட ட்ரோன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த அடிச்சிருக்காங்க. முக்கியமா 2 இடங்கள் அடிச்சிருக்காங்க. அதோட பேர் வந்து எந்தெந்த இடங்கள் அப்படின்னா, புஷார் அப்படின்ற இடத்த வந்து டார்கெட் பண்ணி அடிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கேதான் அணுமின் நிலையம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு ஈரான்ல. சோ இந்த இடத்த அடிச்சு அந்த இடத்த கொலாப்ஸ் பண்ணி ஈரானை முழுக்க முழுக்க இருட்டுக்குள்ள மூழ்கடிக்கிறதா உங்களோட பிளானா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கார்க் அப்படின்ற இடத்த அடிச்சிருக்காங்க. ஏன் இந்த இடத்த அடிச்சிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களோட மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதியான இருக்கக்கூடிய பொருளை என்ன அப்படின்னா கச்சா எண்ணெய். சோ 3 கோடி பேரல்களை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிடங்கு எங்க இருக்கு அப்படின்னா அந்த கார்க் அப்படின்ற இடத்துல இருக்கு. சோ இந்த இடத்த அடிச்சோம்னா அவங்களோட பிசினஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அமெரிக்கா அடிச்சிருக்காங்க. இந்த 2 இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 90 இடங்களை இந்த மாதிரி பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்தாங்க அமெரிக்காவும் ஈரானும். ஏன் சடனா திரும்ப இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான். அமெரிக்காக்கார ரொம்ப நாளாவே பொறுமையாவே இருந்திருக்காங்க. ஏன் பொறுமையாவே இருந்திருக்கான் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹார்முஸ் ஜலசந்தி. சோ இதுலதான் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் ஈரான்ல அந்த அந்த வழிய கடல் வழியில வந்து டிராவல் ஆகுது. சோ இந்த வழியில போகக்கூடிய எல்லா கப்பல்களையுமே ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா மிரட்டிட்டே இருந்திருக்கான். மிரட்டல் விட்டுட்டே இருந்திருக்கான். சோ இப்படி மிரட்டல் விட்டுட்டே இருக்கவும் அமெரிக்காக்காரன் ரொம்ப நாளா பாத்துருக்காங்க, இவனோட ஆட்டம் வந்து தாங்க முடியல, கச்சா எண்ணெய் வச்சுட்டு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் கச்சா எண்ணெய் போறதை தடுத்து நிறுத்தினாங்க. ஆனா இந்தியாவுக்கும் தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கும் ஈரானுக்கும் ஏகப்பட்ட இந்த வணிக ரீதியிலான தொடர்புல பிசினஸ் நம்ம 2 பேத்துக்குமே அதிகமா போறதுனால அந்த இடத்த வந்து ஓகே இந்தியாவுக்கு நாங்க ஃப்ரீ பண்ணி விட்டுறோம்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டனால இப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு பெட்ரோல் வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிட்டு இருக்கு கச்சா எண்ணெய். ஆனா இந்த மாதிரி மிரட்டிட்டே இருக்கும். அமெரிக்காக்கார பொறுமையா தாங்காம நேத்து நைட்டு அடிச்சிருக்கான். அடின்னு அடிச்சிருக்கான். இதுக்கு ஈரான் வந்து சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானும் சும்மா இல்ல. ஏன் அப்படின்னா, ஈரான்ல நடந்த நாடாளுமன்றத்துல சபாநாயகர் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இனிமே இது வழியே போகக்கூடிய எந்த ஒரு கப்பல்களுமே அமெரிக்காவோட பேச்சை கேட்கக்கூடாது. எங்களோட பேச்சை கேட்டுட்டு எங்களுக்கு வரி கட்டிட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் இதுக்கு சும்மா இல்லாம ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஆனா இப்போதைக்கு ரொம்ப அடி வாங்கி உருக்குலைஞ்சு போய் இருக்கிற நாடு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் தான். ஏன்னா எந்த விதமான ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அமெரிக்கா வந்து சடனா வந்து இந்த தாக்குதலை வந்து நள்ளிரவுல வந்து நடத்திருக்காங்க. ஓகே இதுல ஓகே இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லு, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டையில ஓடலாம். இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கும் ஈரானுக்கும் வணிக ரீதியிலான தொடர்பு எக்கச்சக்கமா இருக்கு. சோ அங்க அதாவது மத்திய ஆசிய நாடுகளுக்கும் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம வந்து பொருட்களை ஏற்றுமதி பண்றதுக்கு பாகிஸ்தான் வழியா தான் போகணும். ஆனா பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் பிரச்சனை இருக்குனால பாகிஸ்தான் நம்மளுக்கு இது பெர்மிஷனா கொடுக்கல. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈரான்ல ஒரு துறைமுகத்தை வந்து ரெடி பண்ணோம். அதோட பேர் என்ன அப்படின்னா சாபஹார் துறைமுகம். சோ இந்த துறைமுகத்துல நம்ம இந்தியாவில வேலை பார்க்கக்கூடிய இந்திய ஊழியர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. அதுல நம்ம பல ஆயிரம் கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு. சோ நேத்து நடந்த அந்த நள்ளிரவு நடந்த தாக்குதல்ல அமெரிக்கா நடத்திய தாக்குதல்ல இந்த இடமும் அடி வாங்கியிருக்கு. சோ இந்த இடம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிருக்கு. சோ இப்ப என்ன பண்ணணும்னே தெரியாம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காங்க. என்ன மீட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப அமெரிக்கா வந்து அந்த இடத்த அடிச்சதுல இப்ப நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அங்க உள்ள இந்திய ஊழியர்களை எப்படி கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. ஆனா இந்த ரிஸ்கை விட மிகப்பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, நம்ம இதை எதிர்த்து குரல் கொடுக்கறதும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா
அமெரிக்காவும் இந்தியாவும் மிகப்பெரிய ஒரு நட்பு நாடு. ஏன்னா மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்னைக்குமே பிரியாத மாதிரி ரொம்ப இணக்கமா இருக்காங்க. நண்பன படத்துல வர்ற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ரொம்ப இணக்கமா இருக்காங்க. அதனால நம்ம அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியல. சரி, நம்ம ஈரானை எதிர்த்து குரல் கொடுக்கலாம், எப்படி நீங்க வந்து காப்பாத்தாம விட்டீங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கலாம்னு பார்த்தா அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் ஈரானுக்கும் இந்த வணிக தொடர்புல வந்து ஏகப்பட்ட என்ன சொல்றது பிசினஸ் கொலாபரேஷன் வந்து இருக்கு. அதனால அதையும் நம்ம கேட்க முடியாம இந்த அந்நியன் படத்துல வர அம்பி மாதிரி ரொம்ப அவஸ்தப்படுறா சாரி அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியாவோட நிலம் வந்து இருக்கு. ஓகே, இப்ப இந்தியால இந்த துறைமுகம் வந்து அடி வாங்கிடுச்சு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வர்றது மிகப்பெரிய அளவுல கம்மியாகும். நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் வருவாயும் மிகப்பெரிய அளவுல அடி வாங்கும். அதனால இந்தியால பெட்ரோல் விலை கிடைக்குன்னு உயர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 101 ரூபா 102 ரூபா வித்துக்கிட்டு இருந்த 1 லிட்டர் பெட்ரோலோட விலை இன்னைக்கு 110 ரூபா கிட்ட போயிருச்சு. சோ இந்த மாதிரி ஆச்சோம்னா திரும்பவும் பெட்ரோல் விலை ஏறும். பெட்ரோல் விலை ஏறிச்சு அப்படின்னா எல்லாத்தோட விலையுமே இருக்கும். காய்கறியோட விலை, பேசிக் நம்மளுக்கு தினசரி கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட விலை ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கணும் உயர்ந்தும். இப்ப உயர்ந்துருச்சு அப்படின்னாலே இந்தியாவில் உள்ள சாமானிய மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம். சோ அதனால தான் ஏதோ ஒரு நாடுகளுக்கு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து டைரக்டா உங்களோட தலையில தான் வந்து முடியும். நீங்க இன்னைக்கு காசுல உட்காந்து வீட்டுல ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் பிரச்சனைப்பா, நியூஸ்ல உட்காந்து ஒரு நியூஸா பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சரி, ஓகே, இப்ப அதனால தான் இது என்ன பிரச்சனை, இதனால இந்தியர்களுக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனை வந்து நம்மளோட தலையில விடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணேன். ஓகே, இதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து இதோட அந்த பிரச்சனை வந்து முடியல. நேட்டோ அப்படின்ற ஒரு மாநாட்டுல வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட முடியாது. ஏன்னா ஈரான் வந்து ரொம்ப பண்ணிட்டாங்க. தேவையில்லாம அது வெளியே போகக்கூடிய எல்லா கப்பல்களையும், ஹார்மோஸ் வெளியே போகக்கூடிய எல்லா கப்பல்களையுமே மிரட்டுறாங்க. அதனால நாங்க சும்மா விட மாட்டோம். இனிமே அவங்க இந்த மாதிரி வேலையை பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு அடி அடிச்சாங்கன்னா நாங்க திரும்ப 20 மடங்கு அடிப்போம், நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஈரான் மேல மிரட்டல் விட்டுருக்காரு. சோ ஈரானும் இதுக்கு வந்து கொஞ்சம் கூட சளைச்சவங்களே இல்லாம நீ வந்து என்ன அடிச்சு பாரு, அதுக்கப்புறம் நான் பெட்ரோல் எந்த நாட்டிலுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 20% கச்சா எண்ணெய் வந்து அந்த ஈரான்ல ஹார்மஸ் வழியா தான் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கா. சோ அதை தடுத்தாங்க அப்படின்னா மிக பெரிய லெவல் அடி ஆகும். நம்மளுக்கே இன்னும் இந்த பிரச்சனையை நம்மளுக்கு வந்து தடுக்கவே இல்லை, தடுக்காமே நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம ஈரானோட அந்த 3 கோடி பேரல்களை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கிழங்குல அமெரிக்கா அடிச்சு இப்ப அந்த இடமும் டோட்டலா கொலாப்ஸ் ஆகி போய் கிடக்கு. சோ மொத்தமாவே என்ன, அதாவது அமெரிக்காவோட பிளான் என்ன அப்படின்னா அணுமின் நிலையம் இருக்கக்கூடிய அந்த இடத்த அடிச்சு ஈரானை இருட்டுக்குள்ள மூழ்கடிக்கணும். அதுக்கப்புறமா அவங்களோட மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பா பேக் போனா இருக்கிறது கச்சா எண்ணெய் வியாபாரம். அந்த கச்சா எண்ணெய் எந்த இடத்துல சேமிச்சு வைக்கிறாங்களோ அந்த இடத்த அடிச்சு உருகுலைஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால நம்மளோட துறைமுகத்துல வேற அடிச்சு இந்தியாவில இல்ல அங்க உள்ள நம்மளோட துறைமுகத்துல வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஈரான் இதுக்கு பதிலடியா இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாங்க பெட்ரோலை ஸ்டாப் பண்ண போறோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட ஏவுதளங்கள் வந்து குவைத்து, பக்ரைன், கத்தார் இந்த மாதிரி நாடுகள்ல இருக்குல்ல அந்த இடங்களையும் இப்ப டார்கெட் பண்ணி ஈரான் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இவங்க 2 நாடுகளுக்கும் இடைப்பட்ட போர்ல பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் தானே தவிர வேற எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க. ஓப்பனா சொல்றேன். 2 நாடுகளுக்கு போறதுனால வேற ஏதாவது பிரயோஜனமான ஒரு விஷயம் நடக்குதா? ஒரு விஷயம் நடக்கல. சோ இந்த மாதிரி உலகத்தில் உள்ள மிக பெரிய பெரிய தலைகள் அவங்களோட சுயநல நோக்கத்துக்காக இவ்வளவு பெரிய போர்களையும் வார்களையும் நடத்திட்டு இருக்காங்க. இதனால பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள். சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன். டாடா பை பை. See you.